வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணத்தோட மதிப்பு ஏன் நாளாக குறைஞ்சிட்டே போகுதுன்னு என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஃபெடரல் ரிசர்வ் எடுக்கிற முடிவுகள்ல இருந்து நம்ம கிரெடிட் கார்டு பில் வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. அந்த கனெக்ஷனை தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் மையப்புள்ளி. காலப்போக்குல நம்ம கையில இருக்கிற பணத்தோட வாங்கும் சக்தி மட்டும் எப்படி காணாம போகுது? இதுக்கு பேரு தான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, முன்ன ஒரு பொருளை வாங்க நீங்க செலவு செஞ்சதை விட இப்ப அதிகமா செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதனால உங்க பணம் அதோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா இழக்குது. இதுதான் பொருளாதார நிபுணர்கள் பணவீக்கம்னு சொல்றாங்க. சரி, இந்த பணவீக்கத்தை யார் கண்ட்ரோல் பண்றது? இங்க தான் ஃபெடரல் ரிசர்வ், அதாவது சுருக்கமா ஃபெட் உள்ள வர்றாங்க. அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் இவங்க தான். நம்ம பொருளாதாரத்தை ஒரு பெரிய கப்பல் மாதிரி கரெக்டான வழியில கொண்டு போற முக்கியமான பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. ஃபெட் யூஸ் பண்ற முக்கியமான டூல் தான் இந்த பணவியல் கொள்கை. இது ஒரு ஏசியோட தெர்மோஸ்டாட் மாதிரி. பொருளாதாரம் ரொம்ப மந்தமா இருந்தா பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி ஹீட் ஏத்துவாங்க. ரொம்ப சூடா, அதாவது பணவீக்கம் அதிகமா இருந்தா பணப்புழக்கத்தை குறைச்சி கூல் பண்ணுவாங்க. ஃபெட்டோட வேலைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம்தான். ஒன்று, விலைவாசியை ஸ்டேபிளா வச்சுக்கிறது, அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது. இன்னொன்னு, நாட்டில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறத உறுதி பண்றது. இந்த ரெண்டுமே நம்ம எல்லாருடைய நிதி நலனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன். ஃபெட் எப்படி ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணுதுன்னு இது ரொம்ப அழகா காட்டுது. ஒரு பக்கம் பொருளாதாரம் மந்தமா, அதாவது ரெசஷன்ல இருந்தா அவங்களோட இலக்கு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துறது. அதுக்காக பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவாங்க, வட்டி வீதங்களை குறைப்பாங்க. இன்னொரு பக்கம் பணவீக்கம் தலைவிரிச்சு ஆடுனா விலைவாசியை கண்ட்ரோல் பண்றதான் இலக்கு. அப்போ அப்படியே உல்டாவா, பணப்புழக்கத்தை குறைச்சு வட்டி விதங்களை ஏத்துவாங்க. இது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஆட்டம். சரி, இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில நம்மளை எப்படி பாதிக்குது? அதிலும் குறிப்பா ரிட்டையர் ஆனவங்கள பத்தி நாம பொதுவா நினைச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன அந்த ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் எங்க இருந்து வருதுன்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, மிச்சிகன் யூனிவர்சிட்டியோட ரிட்டையர்மெண்ட் அண்ட் டிசபிலிட்டி ரிசர்ச் சென்டர் இப்போ சமீபத்துல வெளியிட்ட ஒரு ஆய்வுல இருந்து தான். இது நம்மளோட பொதுவான நம்பிக்கைகளையே கேள்விக்குள்ளாக்க போகுது. இந்த ஆய்வோட முக்கியமான கண்டுபிடிப்பு இதுதான். இது நம்ம எதிர்பார்க்கறதுக்கு நேர் மாறா இருக்கலாம். பொதுவா பணவீக்கம்னா ஏழைங்க தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்கன்னு நாம நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, பணக்காரங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்களாம். இதுக்கு என்ன காரணம்? இங்க தான் விஷயமே இருக்கு. சமூக பாதுகாப்பு வருமானத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு பணவீக்கம் ஏறும்போது அவங்க வருமானமும் அதுக்கேத்த மாதிரி சரி செய்யப்படுது. ஆனா பென்ஷன், பாண்ட்ஸ் மாதிரி சொத்துக்களை நம்பி இருக்கிற வசதியானவங்களுக்கு அந்த சொத்துக்களோட மதிப்பு பணவீக்கத்தால குறைஞ்சு போகுது. ஏன்னா அதெல்லாம் பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாது. ஆக இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பணவீக்கத்துக்கு ஏத்த மாதிரி சரி செய்யப்படுற வருமானம் ஒரு பெரிய சேஃப்டி நெட் மாதிரி. சமூக பாதுகாப்பு திட்டம் வயசானவங்களுக்கு அந்த வேலையை செய்யுது. இது நம்மளோட சொந்த நிதி திட்டமிடலுக்கும் ஒரு முக்கியமான பாடம். சரி, பணவீக்கம் மாதிரி பெரிய விஷயங்களை நம்மால கட்டுப்படுத்த முடியாதுதான். ஆனா நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸை நம்ம கையில எடுக்க முடியும். அதுல ரொம்ப முக்கியமானது கடனை கையாள்றது. கடனை அடைக்கிறதுக்கு இருக்கிற 2 பவர்ஃபுல் டெக்னிக்ஸை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். கடனை அடைக்க நீங்க எந்த பிளானை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் படி இதுதான். உங்களுக்கு என்னென்ன கடன் இருக்கு, எவ்வளவு பாக்கி இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் வட்டி விகிதம் என்னன்னு ஒரு லிஸ்ட் போடுறது பாதி வேலையை முடிச்ச மாதிரி. கடன் அடைக்க 2 பிரபலமான வழிகள் இருக்கு. ஒன்னு, கடன் பணிப்பந்து முறை. இதுல சின்ன சின்ன கடனை முதல்ல முடிச்சு ஒரு மனரீதியான உத்வேகத்தை அடையிறது தான் நோக்கம். இன்னொன்னு, கடன் பணிச்சரிவு முறை. இதுல அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல டார்கெட் பண்ணி பணத்தை சேமிக்கிறது தான் முக்கியம். இந்த டேபிள்ல ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெளிவா தெரியுது பாருங்க. இதுல எது சரி எது தப்புன்னு ஒரு விஷயமே இல்ல. உங்க கேரக்டருக்கு எது செட் ஆகுங்கிறது தான் கேள்வி. சின்ன சின்ன வெற்றிகள் கிடைச்சாதான் உங்களுக்கு மோட்டிவேஷன் வருமா? அப்போ பணிப்பந்து முறை உங்களுக்கானது. இல்ல, நான் கணக்கு பார்த்து காசை மிச்சம் பண்றதுல தான் குறியா இருப்பேன்னு விக்கிறவரா நீங்க? அப்போ பணிச்சரிவு முறை உங்களுக்கு சரியா இருக்கும். பணிப்பந்து முறை இப்படிதான் வேலை செய்யும். ஒரு சின்ன கடனை அடைச்சு முடிச்சதும் அதுக்கு நீங்க கட்டிட்டு இருந்த பணத்தை அப்படியே அடுத்த சின்ன கடனுக்கு திருப்பி விட்டுருவீங்க. இப்படி செய்யும்போது நீங்க கட்டுற பணம் ஒரு பனிப்பந்து உருண்டு வர்ற மாதிரி பெருசாயிட்டே போகும். இது உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பிளானை தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்றது ஏன் இவ்வளோ முக்கியம் தெரியுமா? அமெரிக்க மனநலக் கழகத்தோட சர்வே படி 59% பெரியவர்கள் தங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி கவலையா இருக்காங்களாம். அப்படின்னா கடனை அடைக்கிறது உங்க பர்ஸுக்கு மட்டும் நல்லதில்ல, உங்க மன அழுத்தத்தை குறைச்சு மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஓகே, இப்போ எல்லா விஷயங்களும் உங்க கையில இருக்கு. நம்ம தகவல்களை பார்த்தாச்சு, வழிமுறைகளை புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ உங்க நிதி பயணத்துக்கு சரியான உத்தியை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு.
நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் சரி, இந்த 3 ரூல்ஸை மட்டும் மறக்காதீங்க. உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையான நேர்மையா யோசிங்க. ஒரு பிளானை செலக்ட் பண்ணா அதுல உறுதியா இருங்க. கடைசியா கடனை அடைக்கும்போது புதுசா எந்த கடனையும் வாங்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பனிப்பந்து முறையில போனாலும் சரி, பனிச்சரிவு முறையில போனாலும் சரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்யறது தான். அது ஒண்ணுதான் வெற்றிக்கான ஒரே வழி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க நிதி முடிவுகளை இயக்குற சக்தி எது? வட்டி விகிதங்களை கணக்கு போடுற கணிதமா, இல்ல சின்ன சின்ன வெற்றிகள் கொடுக்கற ஊக்கமா? உங்க நிதி பயணத்தை பற்றி நீங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்ப புள்ளியா இருக்கும்.